अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியா. இப்போது யமனுக்கும் யமன் கிங்கரனுக்கும் நடந்த சம்வாதத்தை தனக்கு ரிஷி சொன்னதாக கலிங்க தேசத்து பிராமணன் ஒருத்தன் சொன்னதை நகுலனுக்கு சாந்தனு அதாவது பீஷ்மாச்சாரியார் சொல்லின்னு இருக்கார். அப்படிங்கிறத இப்போது இவன் சொல்லின்னு இருக்கார். மைத்ரேயருக்கு பராசர மகர்ஷி காண்பிச்சுட்டு இருக்கார். மைத்ரேயர் யமயாத்தனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே இந்த விஷயத்தில் பீஷ்மாச்சாரியார் நகுலன் இந்த கேள்வியை கேட்டான். அவனுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னார், இதே கேள்வியை ஒரு ஆச்சாரியனிடத்தில் கேட்டதாக ஒரு கலிங்க தேசத்து பிராமணன், கலிங்க தேசம்னா இன்றைய காலத்து ஒரிசா, அந்த பிராமணன் கேட்டதாக சொல்லி, அப்போது அவர் சொன்னிருக்கக்கூடியது என்னன்னார், அந்த ஆச்சாரியன் சொன்னது என்னன்னார், யமனுக்கும் யமனினுடையதான கிங்கரனுக்கும் நடந்த சம்வாதமே இல்லை, யமனினுடைய வார்த்தைகள். அற்புதமானதான ஸ்லோகங்கள், ஒரு 20-25 ஸ்லோகங்களில் பெருமாளினுடையதான மகாத்மியம், பக்தாளினுடையதான பெருமை இதை சொல்கிறது. இதுக்கு யமகீதா அப்படின்னு பெயர். ரொம்ப அற்புதமானது. இதை சொல்லின்னு இருக்க வேண்டாம், மனசில் வச்சுட்டு இருந்தால் போகிறோம். பெருமாளை தியானிச்சுட்டு இருக்கணுங்கிறத சொல்கிறது. அதை நாம் இப்போ சொல்கிறோம். ரொம்ப அற்புதமானதான இடம். இந்த 14வது ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமானது. ஸ்வபுருஷமபிவீக்ஷ்ய பாஷஹஸ்தம் வததி யமः கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹமன்யன்றிணாம் ந வைஷ்ணவானாம். இல்லை, இன்னொரு பாடம், பிரபுரஹமன்யன்றிணாம் அவைஷ்ணவானாம் அப்படிங்கிறது. அதாவது காளிங்கன் சொல்கிறான், தன்னுடையதான பாஷத்தை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய யமகிங்கரனை பார்த்து யமன் சொல்கிறானாம். என்னன்னு சொல்கிறான், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாஷஹஸ்தம், பாஷக்கயிறை கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கிங்கரனை பார்த்து அவனுடைய காதில் சொல்கிறானாம், வததி யமஹ்கில தஸ்ய கர்ணமூலே. வதத்தி யமஹா வதத்தி, என்ன அவனுடைய காதில் சொல்கிறான். யமன் சொல்கிறது என்ன, பரிஹர மதுசூதன பிரபன்னான். அப்பா யமகிங்கரா, என்னுடைய கிங்கரனே, நீ யாரையாவது போய் அவளுக்கு காலம் முடிஞ்சு போய் பிராணனை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா முதல்ல நீ பார்க்க வேண்டியது அவள் விஷ்ணு பக்தாளான்னு பாரு. அவள் மதுசூதன பிரபன்னாள், பெருமாளை பிரபத்தி பண்ணவாளாக இருந்தால் அவளை பரிஹர விட்டுவிடு. பரிஹர மதுசூதன பிரபன்னான், எம்பெருமானை திருவடிகளை அடைந்திருக்கக்கூடியவர்களை விட்டுவிடு. ஏன்?
பிரபுரஹம் அந்யன்றுணாம் ந வைஷ்ணவானாம். நான் யமனாகிற நான் மற்றவாளுக்குத்தான், அந்யன்றுணாமேவ பிரபு, மற்ற மனிதர்களுக்குத்தான் நான் சக்தி கொண்டவன், அவர்களுக்குத்தான் நான் தலைவன். ந வைஷ்ணவானாம், விஷ்ணு பக்தாளுக்கு நான் தலைவன் அல்லன். அவளையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வந்து விடுவார்கள் யமனினுடைய பெருமாளினுடையதான பார்ஷதர்கள் அப்படிங்கிறது அஜாமிளாதி உபாக்கியானத்திலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவன் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னார், நீ எங்கேயாவது பிராணனை எடுக்கிறதுக்கு போகணும்னு இருந்தா, ஹே பாஷஹஸ்தனாக இருக்கக்கூடிய என்னுடைய கிங்கரனே, நீ அவள் எம்பெருமானினுடையதான பக்தர்களாக இருந்தால் அவளை விட்டுவிடு. ஏனெனில் அவளிடத்தில் நீ சக்தி இல்லை, எனக்கே சக்தி கிடையாது. நான் விஷ்ணு பக்தாளுக்கு பின்னமாக இருக்கிறவாளுக்குத்தான் தலைவன், அவர்களிடத்தில் தான் என்னுடையதான சக்தி செல்லும் அப்படின்னா. பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹமன்யன்றுணாம் ந வைஷ்ணவானாம் அகமமரவரார்ச்சிதேன தாத்ரா யமயிதி லோகஹிதாஹிதே நியுக்தः ஹரிகுருவசகோஸ்மி ந ஸ்வதந்திரः பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணுः அகமமரவரார்ச்சிதேன தாத்ரா யமயிதி லோகஹிதாஹிதே நியுக்தः. நான் தேவதைகள் அனைவர்களாலேயும் சேவிக்கப்படக்கூடியதான தாத்ரா பிரம்மாவினாலே யமன் என்கின்றதான பதவி கொடுக்கப்பட்டு லோகத்தினுடைய ஹிதாஹிதங்களை பண்ணுவதற்கு நியமிக்கப்பட்டுள்ளேன். லோகஹிதாஹிதே நியுக்தா யமஹா இதி. யமன் என்று லோகஹிதாஹிதங்களை பண்ணக்கூடிய வேளையில் அமரர்களால் சேவிக்கப்படக்கூடியதான பிரம்மாவினால் நியமிக்கப்பட்டுள்ளேன். நான் எப்படிப்பட்டவன்? ஹரிகுருவசகோஸ்மி ந ஸ்வதந்திரா. ஹரிகுருவசகா அஸ்மி. என்னுடைய குருக்கள் பெரியவர்கள் எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்கக்கூடிய பிரம்மாதிகள், அவர்களுக்கும் மேம்பட்டதான ஹரி எம்பெருமான். இப்படி எம்பெருமான் என்ன, பிரம்மாதிகள் என்ன, எனக்கு பெரியவர்கள் என்ன, அவர்களினுடைய வசத்திலேயே நான் இருப்பவன். ஒரு நாளும் சுவாதந்திரியம் இல்லாதவன், சுதந்திரமாக இல்லாதவன். ஏனெனில் பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு. என்னையும் கூட கட்டுப்படுத்துவதிலே சக்தி கொண்டவன் விஷ்ணு. பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதிங்கிறதான வேத வாக்கியம். அதனால் எனக்கும் தலைவனாக, எனக்கும் சுவாமியாக எம்பெருமான் இருக்கான். அந்த காரணத்தினால் நான் அவர்களினுடைய வசத்திலே இருக்கிறேன். அகமமரவரார்ச்சிதேன தாத்ரா யமயிதி லோகஹிதாஹிதே நியுக்தः ஹரிகுருவசகோஸ்மி ந ஸ்வதந்திரः பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணுः கடகமுகுடகர்ணிகாதிபேதைः கனகமபேதமபீஷ்யதே யதைகம் சுரபசுமனுஜாதிகல்பனாபிர்ஹரிரகிலாபிருதீர்யதே ததைகः. அப்பா, எப்படியானால் லோகத்தில் கடகங்கள், கையில் போட்டுக்கொள்ளக்கூடிய வங்கி முதலியதான ஆபரணங்கள், கடகமுகுடகர்ணிகாதிபேதை கனகமபேதமபீஷ்யதே யதைகம் சுரபசுமனுஜாதிகல்பனாபிர் ஹரிரகிலாபிருதீர்யதே ததைகः. கடகம், முகுட்டம்ங்கிறது கிரீட்டம், கர்ணிகாக திபேதை, கர்ணிகா அப்படிங்கிறது ஒரு ஆபரண விசேஷம், காதில் போட்டுக்கொள்ளக்கூடியது, காதணி. இந்த மாதிரி எது காதணியாக இருக்கட்டும், கையில் போட்டுக்கொள்ளக்கூடிய கட்டகமோ, தலையில் இருக்கக்கூடியதான கிரீட்டமோ, இது எல்லாமே பேரில் தனித்தனியாக இருந்தாலும் வடிவத்தில் தனித்தனியாக இருந்தாலும் கூட கனகமபேதம் அபீஷ்யதே யதைகம், அது எல்லாத்துலேயும் எப்படி அபேதமாய் ஒன்றாய் சாமான்யமாய் தங்கமே இருக்கின்றதோ, எல்லாமே தங்கமே அதனுடைய பல வகைப்பட்ட ரூபத்தை கொண்டிருக்கின்றதோ, அந்த மாதிரி சுரபசுமனுஜாதி கல்பனாபிஹி, தேவர்கள், பசு, பிராணிகள், மனுஜன், மனுஷர்கள் அப்படிங்கிறதான பல வகைப்பட்டதான கல்பனைகளால் ஹரிரகிலாபிருதீர்யதே ததைகः, எல்லாவற்றினாலேயும் பகவான் ஒன்றே தான் குறிக்கப்படுகின்றான். எப்படி எந்த ஆபரணமாக இருந்தாலும் கூட அது கடைசியில் தங்கம்தானே, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வெறும் ரூபம், அந்த காரிய வஸ்துவில் தான் பேதம் இருக்கே தவிர காரணமானது அதுக்குள்ளே இருக்கக்கூடியது சாட்சாத் எம்பெருமான் தான். இது அப்படியே ஸ்ருதி வாக்கியமாக இருக்கக்கூடியது. அந்த ஸ்ருதியினுடையதான
அர்த்தத்தை இது காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. இது அப்படியே அந்த வேதத்தின் உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை காண்பிக்கிறார். க்ஷிதிதல பரமாணவோ நிலாந்தே புனருபயாந்தி யதைகதாம் தரித்ர்யாஹ சுரபசுமனுஜாதயஸ்ததாந்தே குணகலுஷேண சனாதனேன தேன. க்ஷிதிதல பரமாணவோ நிலாந்தே, நல்லா காற்று வீசுறது. அந்த காற்று வீசுகிற பொழுது பூமியிலேருந்து நிறைய மண் துகள்கள் கிளம்புறது. அது எல்லாம் அந்த காற்று முடிந்தவுடனே க்ஷிதிதல பரமாணவாக, வெறும் மண் துகள்கள், பூமியில் இருக்கக்கூடியதான குட்டியான மண் துகள்கள். அனிலாந்தே, காற்று முடிந்த பிறகு புனருபயாந்தி யதைகதாம் தரித்ர்யா, எப்படியானால் மறுபடியும் பூமியோடையே கூட ஒன்று கூடி விடுகின்றனவோ, பூமியிலேருந்து கிளம்பி அதிலிருந்து இருக்கக்கூடியதான பரமாணுக்கள் எல்லாம் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு காற்று முடிந்த பிறகு எப்படி மறுபடியும் பூமியிலேயே ஒன்று கூடுகின்றனவோ அந்த மாதிரி சுரபசு மனுஜாதயஸ்ததாந்தே. சுரபசு மனுஜாதயாக கீழே சொன்னது தான். மனுஷர்கள், பிராணிகள், அதே மாதிரி தேவதைகள் எல்லாமே அந்தே தங்களினுடையதான ஜீவிதாந்தத்தில் குணகலுஷேண சனாதனேன தேன, குணங்களினுடைய காலுஷ்யத்தை கொண்டதனால இந்த மாதிரி பல வகைப்பட்ட மாறுபாடுகளை கொண்டதான இவைகள் அந்த சனாதனனாக எப்பொழுதுமே நித்தியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானோடைய கூடவே ஒன்று விடுகின்றன. அப்போ எல்லாமே எம்பெருமான் தான். அவனிடமிருந்து வந்து அவனாலே அலைக்கழிக்கப்பட்டு அவனிடத்திலேயே போய் சேருகின்றன அப்படிங்கிறதான பெரும் அர்த்தத்தை காண்பிக்கிறான். ஹரிமமரவரார்ச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதிய பரமார்த்ததோ ஹிமர்த்தியாக தமபகத சமஸ்த பாபபந்தம் பிரஜபரிஹிருத்ய யதாக்னிமாஜ்யசிக்தம். ஹரிமமரவரார்ச்சிதாங்கிரி பத்மம், தேவதைகளால் கொண்டாடப்படக்கூடியதான மிகச்சிறந்த தாமரை தாள்களை கொண்டதான எம்பெருமானை பிரணமதியாக பரமார்த்ததோ ஹிமர்த்தியாக, எந்த ஒருவன் பரமார்த்தத்தாக ரொம்பவும் வசத்தியானதாக எண்ணிக்கொண்டு அவனையே சேவித்து கொண்டிருக்கின்றானோ அந்த எம்பெருமானையே, தம் அபகத சமஸ்த பாபபந்தம், இப்படி அத்தனை விதமானதான பாபக்களினுடையதான தொடர்ச்சியும் அற்றவனாய் இருக்கக்கூடியதான அவன் பிரஜபரிஹிருத்ய யதாக்னிமாஜ்யசிக்தம், அவனையே போய் அடைகின்றான். எப்படின்னர் தம் அபகதம சமஸ்த பாபபந்தம் பிரஜபரிஹிருத்ய யதாக்னிமாஜ்யசிக்தம். அக்னிம் ஆஜ்யசிக்தம், அக்னிம் எப்படியானால் நெய்யினாலே வளர்க்கப்பட்டதான அக்னியை போய் அடைகிறார்களோ அந்த மாதிரி பிரஜபரிஹிருத்ய, உன்னுடையதான நல்கதிக்காக அப்படிப்பட்டதான எம்பெருமானினுடைய பக்தனையே போய் அடைவாயாக. விரஜாங்கிறது அவனை பார்த்து சொல்கிறது, அது நம்மளை பார்த்து சொல்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்டதான ஸ்ரீவிஷ்ணு பக்தாளினுடையதான திருவடிவாரத்தையே பற்றிக்கொள், எம்பெருமானுடைய திருவடிவாரத்தையே பற்றி கொண்டிருக்கக்கூடியதாக, அதையே எப்பொழுதுமே பரமார்த்தமாக எண்ணிக்கொண்டு சேவித்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மகா உத்கிருஷ்டனான பக்தன் உண்டோ அந்த பாப்பங்கள் அனைத்தும் அப்படி கழுவப்பட்டிருக்கக்கூடிய பாப்பங்கள் அனைத்தும் போக்கடிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அவனையே விரஜ பரிஹிருத்திய யதாக்னி ஆஜ்யசிக்தம். ஆஜ்யசிக்தம் யதா அக்னிம், ஆஜ்யத்தினாலே வளர்க்கப்பட்டதான அக்னியையே நாம் போய், அது எப்படிப்படுறது, எல்லா விதமான பாப்பத்தையும் போக்கி அழுக்க போக்குற மாதிரியாக போய் அடைய வருது. அப்படிப்பட்டதான எல்லா விதமானதான பாப்பங்களையும் போக்கி பாவக்கன்கிறதுனால தூய்மையை பண்ணக்கூடிய அக்னியை அடைவது போல அவனையே போய் பற்றலாம், பற்றுவாயாக. நமக்கு உபதேசம் இது. அப்படின்னு ஒரு 4-5 ஸ்லோகங்களில் எம்பெருமானையும் எம்பெருமானினுடையதான வியாபகத்துவத்தையும் எம்பெருமானினுடைய பக்தாளினுடைய பெருமையையும் சொன்னான். இதியம் அவச்சனம் நிஷம்ய பாஷி யமபுருஷஸ்தம் உவாச்ச தர்மராஜம் கதய மம விபோ கதய மம விபோ சமஸ்ததாதுர் பவதி ஹரேஹ் கலு யாத்ருஷோஸ்ய பக்தாः. இப்படிப்பட்டதான அந்த யமவாசனத்தை கேட்டு அந்த பாஷத்தை கையிலே கொண்டிருக்கக்கூடியதான அந்த யமனினுடைய கிங்கரன் அவரிடத்திலே கேட்கிறான், கதய மம விபோ சமஸ்ததாதுர் பவதி ஹரேஹே கலு யாத்ருஷோஸ்ய பக்தாः.
இவனுடைய பக்தன் யாதிருஷா எப்படி இருப்பான் அதை எனக்கு சொல்லுங்கோள். சமஸ்த தாத்துர் பவதி ஹரோ ஹரேஹே கலு யாதிருஷோஸ்ய பக்தாக. சமஸ்த தாத்துர் ஹரேஹே, அனைத்தையும் தாங்கக்கூடிய ஹரியினுடையதான பக்தன் எப்படி இருப்பான், அவனினுடைய தன்மைகளை சொல்லுங்கோள் அப்படின்னு சொன்னான். இப்போது பெருமாளினுடைய பாரம்யத்தை சொன்னார் 4 ஸ்லோகங்களில், 4-5 ஸ்லோகங்களில். அதை கேட்டதான அவன் அந்த பக்தாளினுடைய திருவடிகளை பிடித்து கொள்ளுன்னு சொன்னதை கேட்டுட்டு அவளினுடைய பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அதை சொல்லுங்கோள்னு கேட்கிறான். அப்போது யமனினுடையதான திருவாக்கிலிருந்து பாகவதாளினுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படிங்கிறது அற்புதமான ஸ்லோகங்கள். ஒரு 10-15 ஸ்லோகங்கள் சொல்ல போகிறான். யம உவாச்ச ந சலதி நிஜவர்ண தர்மதோ யஸ் சமமதிராத்ம சுஹ்ருத்விபக்ஷபக்ஷே ந ஹரதி ந சஹந்தி கிஞ்சிதுச்சைஹ சிதமனசம் தமவேஹி விஷ்ணு பக்தம். ந சலதி நிஜவர்ண தர்மதோ யஹ, யார் ஒருத்தன் தன்னுடையதான வர்ண தர்மாக்களிலிருந்தெல்லாம் வர்ணாசிரம தர்மாக்களிலிருந்தெல்லாம் ஒரு பொழுதும் ந சலதி விட்டு போக மாட்டானோ, சமமதிஹி ஆத்மசுஹ்ருத்விபக்ஷபக்ஷே, சுஹ்ருத் பக்ஷமோ எதிரிகள் பக்ஷமோ தன்னுடையதோ எல்லாரிடத்திலேயும் ஒன்றாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிலேயும் ஒருவைத்த ஒரு எண்ணத்தை கொண்டவன், தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களிலிருந்து பிறழாதவன். ந ஹரதி ந சஹந்தி கிஞ்சிதுச்சைஹி, எந்த ஒருத்தரையும் அடிப்பதில்லை, அழிப்பதில்லை, கெடுப்பதில்லை. ந ஹரதி, ஒருத்தரிலிருந்தும் அவளுக்கு தெரியாமல் எதையும் எடுப்பதில்லை. அவர்களினுடையதான எல்லா திருட்டுங்கிறது பல வகைப்பட்ட திருட்டு இருக்கும் இல்லையோ, அதாவது ஒருத்தருடைய கருத்தை வாங்கிட்டு தன்னுடையதாக சொல்கிறது கூட தான் இன்டலெக்சுவல் ஹானஸ்டி இல்லாதது, இன்டலெக்சுவல் டிஸானஸ்டி அப்படின்னு சொல்லுவாள். அப்படி ந ஹரதி, எதையுமே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ந ச ஹந்தி கிஞ்சிதுச்சைஹி, யாரிடத்துலேயுமே ஒரு வார்த்தைகளால் ஹனனம் அடிக்கிறதோ ஷாரீரகமானதான ஹனனம் அடிக்கிறதோ இதெல்லாம் இல்லாதவர்களாய் சிதமனசம் தமவேஹி விஷ்ணு பக்தம், அப்படிப்பட்டதான அந்த விஷ்ணு பக்தனான வெண்மையான மனசு கொண்டவனையே விஷ்ணு பக்தன் என்று அறிந்து கொள். அப்போ விஷ்ணு பக்தன்னா எப்படி இருக்கணும்னார், நிஜவர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், ஆசிரம கர்மாக்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். சுகிருத்தாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் தன் விஷயமாக இருந்தாலும் பிறர் விஷயமாக இருந்தாலும் ஒரே மாதிரியான எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியதாய், யாருக்கும் எந்த விதத்திலேயும் கெடுதலை எண்ணாதவனாய் பண்ணாதவனாய், இன்னொருத்தருடையதான சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறதுங்கிறதான புத்தி இல்லாதவனாய், வெண்மையான மனசு கொண்டிருக்கக்கூடியவனை விஷ்ணு பக்தன் என அறிந்து கொள்ளுவாயாக. ந சலதி நிஜவர்ண தர்மதோ யஸ் சமமதிராத்ம சுஹ்ருத்விபக்ஷபக்ஷே ந ஹரதி ந சஹந்தி கிஞ்சிதுச்சைஹ சிதமனசம் தமவேஹி விஷ்ணு பக்தம். கலிகலுஷமலேன யஸ்ய நாத்மா விமலமதேர்மலினீகிருதஸ்தமேனம் மனசி கிருத ஜனார்தனம் மனுஷ்யம் சததமவேஹி ஹரேரதீஹிவ பக்தம். யார் ஒருத்தனை கலிகலுஷமலேன யஸ்ய நாத்மா, கலிகாலத்தினுடையதான கெடுதல்களாலே அவனுடைய மனசானது ஒரு நாளும் கெடுக்கப்படுவதில்லையோ. கலிகலுஷ மலேன யஸ்ய ஆத்மா ந மலினீகிருதம், எவனுடையதான மனசானது ஒரு பொழுதும் அழுக்கானதாயாவதில்லையோ. ஏனர் அது ஸ்வதஹா சிதமனசன்னு சொன்னார். விமலமதேஹே, அவனுடைய மனசு சுத்தமானது. அப்படி சுத்தமான மனசு இருக்கிறதுனால கலிகாலுஷ்யங்களாலே அவனுடைய மனசு ஒரு நாளும் கெடுவதில்லை. மனசி கிருத்த ஜனார்தனம் மனுஷ்யம், அப்படி மனசில் எம்பெருமானை எப்பொழுதுமே கொண்டிருக்கக்கூடியதான அவனை சததமவேஹி ஹரேரதீஹிவ பக்தம், அப்படிப்பட்டவனையே ஹரியினுடையதான பக்தன் என்று அறிந்து கொள்ளுவாயாக அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் ஹரிபக்தாள் இருக்கணும். இப்படி இருக்கிறவாள் இடத்துல எம்பெருமான் வந்து தானே வசிப்பான். அதனால் அவளை விஷ்ணு பக்தாள்னு தெரிஞ்சுக்கலாம். அவளை போய் பற்றி கொள்ளுவாயாக அப்படிங்கிறத சொல்கிறான். கனகமபி ரஹஸ்ய வேக்ஷ்ய புத்யா திருணமிவ சமவைதி வை பரஸ்வம் பவதி ச பகவத்யனன்யசேதாः புருஷவரம் தமவேஹி விஷ்ணு பக்தம். ஒருத்தன் ரகசியமாக இருக்கான், தனியாக இருக்கான். கனகம் அது தங்கம்னு நன்னா தெரியறது. அது அவனுடைய புத்தியில் அவனுக்கு அதுக்கு என்ன மாதிரி தோன்றதுன்னார். புத்தியா சததம் புத்தியா திருணமிவ எஸ் சமவைத்தி, யார் ஒருத்தன் அதை வெறும் புல்லு போலே பார்க்கிறானோ,
அது தனிமையில் தான் இருக்கான். தனிமையில் இருந்தாக்க அது எடுத்துகிட்டு வரலாமா, இன்னொருத்தர் பார்க்கலையே அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாமா? அப்படி இல்லை. இன்னொருத்தருடைய பரஸ்வத்தை, பிறரினுடைய சொத்துக்களின் விஷயத்தில் யார் ஒருத்தனுக்கு திருணபுத்தி இருக்கிறதோ, வெறும் இது புல்லுக்கு சமமானதுங்கிறதான புத்தி இருக்கின்றதோ, பவதி ச பகவத்யனன்ய சேதாக, எம்பெருமானிடத்தில் எப்போதும் ஒன்றிய மனசு கொண்டு அதிலிருந்து மாறாத மனசு கொண்டிருக்கிறானோ அவன் சாதாரண மனுஷன் இல்லை, புருஷவரம், மிகச்சிறந்ததான அந்த மனுஷன். அவனை விஷ்ணு பக்தனென அறிந்து கொள். இப்படி இருக்கிறவாள்லாம் விஷ்ணு பக்தாள். கனகமபி ரஹஸ்யவேக்ஷ்ய புத்தியா திருணமிவய சமவைதி வை பரஸ்வம் பவதி ச பகவத்யனன்ய சேதாஃ புருஷவரம் தமவேஹி விஷ்ணு பக்தம். ஸ்பட்டிககிரிशिलामलः क्व विष्णुर्मनसि नृणां क्व च मत्सरादिदोषः न हि तु हिनमयूखरश्मिपुञ्जे भवति हुताशनदीप्तिजः प्रतापः. எம்பெருமான் ஸ்பட்டிககிரிशिलामलः क्व விஷ்ணு, எம்பெருமான் நன்ன ஸ்பட்டிகக்கல்ல மாதிரி ஸ்வச்சமாக இருக்கக்கூடியவர். அதாவது அவருடைய சரீரம் வேணால் கருப்பாக இருக்கலாமே தவிர மனசில் ஸ்வச்சதா கொண்டவர். அப்போ ஸ்பட்டிகக்கல்ல மாதிரி அப்பழுக்கற்றவர், பளிங்கு கல்ல மாதிரி எந்த விதமானதான தோஷமும் தட்டாதவர், அவருடைய சரீரத்திலேயும் சரி அவருடைய ஹிருதயத்திலேயும் சரி. அப்படிப்பட்டதான ஸ்பட்டிககிரிशिलामलः, ஸ்பட்டிகக்கல்லான மலையினுடைய கல்லை போல பிரகாசமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அச்சமாக ஸ்வச்சமாக பளபளன்னு இருக்கக்கூடிய தோஷமற்றதான விஷ்ணு எந்த மனசில்? விஷ்ணுர் மனசி நிருணாம் க்வ ச மத்சராதி தோஷா, யாருடைய மனசில் இப்படிப்பட்டதான எம்பெருமான் இருக்காளோ அந்த இடத்துல போய் மத்சராதி தோஷங்கள் எப்படி இருக்கும், பொறாமை முதலியதான தோஷங்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரு பக்கம் என்னுடைய மனசில் பகவானும் இருக்கான், கொஞ்சம் பொறாமையும் இருக்குதுன்னு சொன்னால் அது சரியில்லையா? ஏன்னா எங்கே அத்தியந்தம் ஸ்வச்சமானதான மனசு இருக்கோ அங்கே தான் எம்பெருமான் வரான். அதனால் அப்படிப்பட்டதான எம்பெருமானினுடையதான திரு வசிப்பிடமாக இருக்கக்கூடியதான ஹிருதயத்தில் மத்சராதி தோஷங்கள், மத மாத்சரியம், காம குரோத லோப மோக மத மாத்சரியாதிகளான தோஷங்கள் எங்கேருந்து ஏற்படும்? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். நஹி துஹினமயூகரஷ்மி புஞ்சே பவதி ஹுதாஷன தீப்திஜஃப் பிரதாபஹ. துஹினமயூகரஷ்மி புஞ்சே, எந்த இடத்துல சந்திரனினுடையதான குளிர்ச்சியானதான கிரணங்களினுடையதான கூட்டம் இருக்கோ அந்த இடத்துல ஹுதாஷன தீப்திஜஃப் பிரதாபஹ, அக்னியினுடையதான தீப்தியினால் வரக்கூடிய உஷ்ணம் எங்கிருந்து ஏற்படும்? குளிர்ச்சியானதான சந்திர கிரணங்கள் பரவியதான மனசில் உஷ்ணமானதான அக்னியினுடையதான கிரணங்கள் எங்கிருந்து ஏற்பட முடியும்? அந்த மாதிரி ரெண்டும் விருத்தமாச்சே. விருத்த தர்மங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்போது விருத்தமானதான மத்சராதி தோஷங்களும் அந்த பளிச்சுன்னு எந்த விதமானதான தோஷமும் தட்டாததான எம்பெருமானும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. எனவே எந்த மனசில் எம்பெருமான் இருக்கானோ அந்த இடத்துல மத்சராதி தோஷங்கள் இருக்க முடியாது. எப்படியானால் சந்திரனினுடைய அல்லது குளிர்ச்சியானதான கிரணங்களினுடையதான தாக்கம் இருக்கக்கூடிய இடத்துல உஷ்ணமானதான கிரணங்களினுடையதான பிரபாவம் இருக்காதோ அல்லது ஔஷ்ணியம் இருக்காதோ. விமலமதிரமத்சரஃப் பிரசாந்த சுச்சிச்சரிதோகில சத்வமித்ரபூதः பிரியஹிதவச்சனோஸ்தமானமாயோ வசதி சதா ஹிருதி தஸ்ய வாசுதேவः. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த பதங்களினுடையதான கட்டே பந்தமே ரொம்ப நன்னா இருக்குது. விமலமதிரமத்சரஃப் பிரசாந்தா, தூய்மையான மனசு கொண்டவனாய், கொஞ்சம் கூட மாத்சரியாதிகள் இல்லாதவனாய், எப்பொழுதுமே சாந்த குணத்தை கைப்பிடித்தவனாய், சுச்சிச்சரிதாக தூய்மையானதான தன்னுடையதான நடத்தையை கொண்டவனாய், அகில சத்வ மித்ரபூதா எல்லா பிராணிகளிடத்திலேயும் மைத்ரி பாவத்தை கொண்டவனாக இருக்கக்கூடியதான ஒருவன், பிரியஹிதவச்சனஹ ரொம்ப பிரியமானதும் ஹிதமானதுமான வாக்கியங்களை பேசக்கூடியவன். யாரிடத்தில் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியும். வாஸ்தவத்தில் பிரியம் ஹிதம் ரெண்டுமே வெளியிலேருந்து பார்க்குற பொழுது வித்தியாசம் மாதிரி கீதாதிகளில் கூட சொல்லியிருக்கு. அப்படி இல்லாமல் யாரிடத்தில் எப்படி பேசணும்னு தெரிந்தவன். பிரியஹிதவச்சனஹ அஸ்தமானமாயா கோபம் ஏமாற்று வஞ்சனை முதலியவைகளெல்லாம் இல்லாதவன் யாரோ அவனிடத்திலே தஸ்ய ஹிருதி சதா வசதி வாசுதேவா, அவனுடைய ஹிருதயத்தில் எப்போதும் எம்பெருமான் வசித்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் எம்பெருமான் வசிக்கக்கூடிய இடங்கள்னு தெரிந்து கொள். அற்புதமானதான ஸ்லோகங்கள் இதெல்லாம். விமலமதிரமத் சரஃப் பிரசாந்த சுச்சிச்சரிதோகில சத்வமித்ர பூதா. அதாவது அடியேன் சொல்கிறது அர்த்தத்தினால இல்லை, அந்த பதங்களினுடைய பந்தமே ரொம்ப நல்லா இருக்குது.
प्रियहितवचनोस्तमानमायो वसति सदा हृदि तस्य वासुदेवः वसति हृदि सनातने च तस्मिन् भवति पुमान् जगतोऽस्य सौम्यरूपः क्षितिरसमतिरम्यमात्मनोऽन्तः कथयति चारुतयैव शालपोतः. எந்த இடத்துல எம்பெருமான் சனாதனனான எம்பெருமான் எந்த மனசில் வசிக்கின்றானோ அவன் லோகத்திற்கெல்லாம் மென்மையானவனாய் சௌமியமானவனாய் குளிர்ச்சியாக அவனுடையதான கட்டாட்சத்தினாலேயே ஆனந்தத்தை ஏற்படுத்துபவனாய் இருக்கின்றான், சௌமியமானவனாக இருக்கின்றான். எப்படின்னர் क्षितिरसम अतिरम्यत आत्मनोन्तः कथयति चारुतयैव शालपोतः. ஷாலம்னு ஒரு விருட்சம் இருக்குது. அந்த விருட்சம் ஜலத்தை நன்னா உள்ளுக்குள்ளே வைத்திருக்கக்கூடியது. அந்த விருட்சம் இருந்தாலே அந்த இடத்துல நல்ல தீர்த்த ஆட்யமாக இருக்குது அந்த இடம்ங்கிறத அது தெரிவிக்கிறதான். அந்த மாதிரி ஷாலபோத்தா ஒரு ஷால விருட்சம், ஜலத்தை நன்னா ஜலம் இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடிய அந்த ஷாலபோத்தம் ஒரு குட்டியான ஷால விருட்சம் கூட க்ஷிதிரசம் அதிரம்யம் ஆத்மனோந்தாக அது பூமியினுடையதான ரம்யமான தன்மையையும் பூமியினுடையதான தீர்த்தத்தை ரசத்தை கொண்ட தன்மையையும் அது எப்படி சொல்லறதோ, அந்த இடத்தையே அது எப்படி குளிர்ச்சி ஆக்கி வைக்கின்றதோ, அந்த இடம் குளிர்ச்சிங்கிறத தன்னுடைய சத்தாவினாலேயே உணர்த்துறதோ அந்த விருட்சம், அந்த மாதிரி ஒரு பெருமாளினுடையதான சத்தாவை மனசில் கொண்டிருக்கக்கூடியதான ஒருவன், பெருமாளை தன்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் கொண்டிருக்கக்கூடியதான ஒருவன் அந்த இடத்தையே சௌமியமானதாய் தூய்மையானதாய் அழகானதாய் ஆக்குகின்றான். அற்புதமானதான ஸ்லோகங்கள். யமநியம விதூத கல்மஷாணாம் அனுதினமச்சுத சக்தமானசானாம் அபகதமதமானமாத்ம மத்சராணாம் த்யஜபட தூரதரேண மானவானாம். யமநியம விதூத கல்மஷாணாம், ஹே பட்டனே நீ இவாளெல்லாம் ரொம்ப தொலைவிலிருந்தே விட்டுவிடு. யாருன்னார்? யமநியம விதூத கல்மஷாணாம். யமநியமம் அப்படிங்கிறதெல்லாம் புலநடக்கங்கள், அதே மாதிரி அந்தரிந்திரிய நிகிரகம், இதெல்லாம் இப்படி யம நியமாதிகளையெல்லாம் கொண்டு விதூத கல்மஷாணாம் பாப்பங்களை தொலைத்தவர்களும். எப்பொழுதும் புலநடக்கம் இருந்துட்டுனா எங்கேருந்து பாப்பம் வரப்போகிறது? இப்படி அந்தரிந்திரியங்கள் பகிரிந்திரியங்கள் எல்லாவற்றினாலேயும் யார் ஒருத்தன் எல்லா பாப்பங்களையும் போக்கி இருக்கிறானோ அனுதினமச்சுத சக்தமானசானாம், ஒவ்வொரு க்ஷணமும் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்ட மனசை கொண்டவர்களும். அபகத மதமான மத்சராணாம், மதம் மானம் மத்சரம், மதம் ஒரு கொழுப்பு, மானம் கோபம், நான் அகங்காரம், மாத்சரியம் பிறர் பேரில் பொறாமை, இப்படியாகிறதான துர்குணங்களையெல்லாம் அபகத கைவிட்டவர்கள். அந்த மாதிரியானதான மானவானாம் தூரதரேண தியஜபட, ஓ பட்டனே அந்த மாதிரி இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் நமக்கு இடமில்லை. அவள்லாம் ஸ்ரீ விஷ்ணு பக்தாள், அந்த இடத்துல நாம் போக முடியாது, அவளை ரொம்ப தொலைவில் இருந்தே விட்டுவிடு. அந்த குணங்களை எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் கொண்டு இருக்கணுங்கிறது. ஸ்ரீ விஷ்ணு பக்தன்னு சொன்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு. யமநியம விதூத கல்மஷாணாம் அனுதினமச்சுத சக்தமானசானாம் அபகதமதமானமத்சராணாம் த்யஜபட தூரதரேண மானவானாம். ஹிருதியதி பகவானநாதிராஸ்தே ஹரிரசி சங்ககதாதரோ வ்யயாத்மா ததகமகவிகாத கர்த்திருபின்னம் பவதி கதம் சதி சாந்தகாரமர்க்கே. முதல்ல பூர்வார்த்தத்தில் ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உத்தரார்த்தத்தில் அதுக்கு ஒரு உதாரணங்களை காண்பிக்கிறார். அற்புதமானதான, அதாவது ஒரு இலக்கிய நயம் கொண்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அனாதியான பகவான் ஒருத்தனுடைய ஹிருதயத்தில் இருப்பானால் அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஹரிஹி அசி சங்க கதாதரஹா, கத்தி சங்கு சக்கரம் கதை முதலியவற்றை எல்லாம் ஏந்தியதான எம்பெருமான் எந்த ஒருவனினுடையதான மனசிலே அனாதியானவன் இருக்கின்றானோ அவன் இருக்கிறதுனாலேயே ததகம் அகவிகாத கர்த்திருபின்னம் பவதி. அவனுடைய ததகம் தஸ்ய பாப்பம், அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் ததகம் தஸ்ய பாப்பம், அந்த அவனுடைய பாப்பம் எல்லாம் அகவிகாத கர்த்திருபின்னம். அகம் பாப்பத்தை விகாத்தம் அழிக்கிறதுங்கிறதான காரியத்தை பண்ணுறதுனாலே பின்னமானதாய் அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் பாப்பத்தை அழிக்கக்கூடியவனினுடையதான யார்? பெருமாள். அவனாலே பிளக்கப்பட்டதாய் பவதி கதம்
சதி சாந்தகாரமர்க்கே. சூரியன் இருக்கிற பொழுது எப்படி இருட்டு இருக்க முடியும்? அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிற பொழுது அந்த பாப்பத்தை போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான் ஹிருதயத்தில் இருக்கிற பொழுது அவனிடத்திலே பாப்பம் எப்படி இருக்க முடியும்? எப்படியானால் சூரியன் இருக்கிற பொழுது இந்த அந்தகாரம் இராதோ? அந்த மாதிரி எப்படி அவனிடத்திலே இருக்க முடியும்னு கேட்கிறார். பாப்பங்கள் ஏன்னா பாப்ப விகாத்த கர்த்தாவான எம்பெருமான் அங்கே இருக்கிறதுனால. ஹிருதயதி பகவான் அநாதிராஸ்தே ஹரிரசி சங்ககதாதரோ வியயாத்மா ததகமக விகாத கர்த்திரு பின்னம் பவதி கதம் சதி சாந்தகாரமர்க்கே. ஹரதி பரதனம் நிகந்தி ஜந்தூன் வததி ததான்ருத நிஷ்டுராணியஸ்ச அசுபஜனித துர்மதஸ்ய பும்சா கலுஷமதேர் ஹிருதி தஸ்ய நாஸ்தியனந்தா. இப்படியெல்லாம் அவனுடைய பெருமைகளை சொல்லி பாகவதாளினுடைய பெருமைகளை சொல்லி எங்கெங்கெல்லாம் பெருமாள் இருக்க மாட்டார்னார். ஹரதி பரதனம், இன்னொருத்தருடைய சொத்தை திருடுபவன். நிகந்தி ஜந்தூன்னு, பிற ஜந்துக்களை எல்லாம் ஹிம்சை பண்ணக்கூடியவர்கள். வததி ததான்ருத நிஷ்டுராணி, பொய்யையும் நிஷ்டுரமான வார்த்தைகளையும் யார் பேசுகிறாளோ. அசுப ஜனித துர்மதஸ்ய பும்சா, எல்லா விதமான கெடுதல்களாலேயும் தோன்றியிருக்கக்கூடியதான இடமே இல்லாததான கர்வத்தை கொண்டவர்களுக்கு. துர்மதம், மதத்துக்கு ஏதாவது படிச்சிருக்கார் கொஞ்சம் போகிற கர்வம் இருக்குன்னா கூட தேவையில்லை. அசுபங்களாலே ஏற்பட்டதான அந்த துர்மதம் இருக்கக்கூடிய அந்த மனுஷனிடத்தில் கலுஷமதேஹே, அவனுக்கு இந்த 3 பாதங்களில் சொன்னதை ஒரு 5 எழுத்தில் சொல்கிறார். வெறும் கலுஷமதி, அழுக்கான மனசு கொண்டதான அவனிடத்திலே நாஸ்தியானந்தாக, பெருமாள் இருக்க மாட்டான். எம்பெருமான் இருக்கணுமானா அந்த இடம் பெருமாள் ஹம்சன், பரமஹம்சன், அது ஸ்வச்சமான ஜலம் இருக்கிறதான இடத்துல தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல எம்பெருமான் இருக்க மாட்டான். ஹரதி பரதனம் நிகந்தி ஜந்தூன் வததி ததான்ருத நிஷ்டுராணியஸ்ச அசுபஜனித துர்மதஸ்ய பும்சாஹ கலுஷமதேர் ஹிருதி தஸ்ய நாஸ்தியனந்தः ந சஹதி பரசம்பதம் விநிந்தாம் கலுஷமதிः குருதே சதாமசாதுः ந ஜயதி ந ததாதி யஸ்ச சந்தம் மனசி ந தஸ்ய ஜனார்தனோ தமஸ்ய. யார் ஒருத்தன் பிறருக்கு ஏற்பட்டதான சம்பத்தை, செல்வத்தை, பெருமையை பொறுத்து கொள்ள மாட்டானோ. ந சஹதி, இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகங்கள், சஹத்தேன்னு வரணும், இதெல்லாம் ரிஷிகள் பிரயோகங்கள். யார் பிறரினுடையதான பெருமையையும் செல்வத்தையும் வளர்ச்சியையும் பொறுத்து கொள்வதில்லையோ. வினிந்தாம் கலுஷமதி குருதே சதாம், நல்லவாளினுடையதான நிந்தையை பண்ணுகின்றானோ. ஏண்டா நரவன் தான் கலுஷமத்தியாச்சே, ரொம்பவும் கெட்ட மனசு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்லவாளினுடைய நிந்தையை யார் பண்ணுறானோ அவன் யாருன்னார். அசாது, அந்த துஷ்டாத்மா, ஒரு நாளும் பிறரினிடத்திலே ந ஜயதி ந ததாதி யஸ்ச சந்தம், யார் ஒருத்தன் எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான எம்பெருமானையோ அல்லது சந்தம் நல்லவனை ஒருவன் ந ஜயதி, யார் ஒருத்தன் பெரிதாக பாராட்டுவதில்லையோ, அவளை சேவிக்கிறதில்லையோ. ந ததாதி யஸ்ச சந்தம், கையில் பணம் வைத்து கொண்டும் கொடுக்கறதில்லையோ. சந்தம் ந ததாதி, கஷ்டத்தில் இருக்கக்கூடியதான நல்லவனுக்கு கையில் பணம் இருந்தாலும் கொடுக்கறதில்லையோ. அவனுக்கு எந்த ஒரு உபகாரம் பண்ணலாமானாலும் பண்ணாமல் போகிறானோ. இப்படி எம்பெருமானை வணங்காமலோ அல்லது எம்பெருமானுடைய பக்தர்களான நல்லவர்களை சேவிக்காமலோ அல்லது அவர்களுக்கு கஷ்ட காலத்திலே உதவாமலோ யார் ஒருத்தன் இருக்கானோ. மனசின தஸ்ய ஜனார்தனோ தமஸ்ய, அந்த அதமனினுடையதான நீச்சனினுடையதான மனசிலே எம்பெருமான் இருப்பதில்லை. நசகதி பரசம்பதம் விநிந்தாம் கலுஷமதிः குருதே சதாமசாதுः ந ஜயதி ந ததாதி யஸ்ச சந்தம் மனசி ந தஸ்ய ஜனார்தனோ தமஸ்ய. பரமசுஹ்ருதி பாந்தவே கலத்ரே சுததனயா பித்ருமாத்ருபிருத்யவர்கே ஷடமதிருபயாதியோர்த்தத்ருஷ்ணாம் தமதமச்சேஷ்டமவேஹினாஸ்ய பக்தம். பரமசுஹ்ருத், யார் ஒருத்தன் பணம்னு அலையிறானோ, தன்னுடைய சுஹ்ருத்தாக இருந்தாலும் பந்துவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பித்ரு மாத்ரு பிருத்யவர்கே, அப்பா அம்மாக்களாக இருந்தாலும் தன்னை அண்டியவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல எல்லாம் எப்பொழுதும் விவகாரம் பண்ணுறதே ஷடமதி ருபயாதி யோர்த்த திருஷ்ணாம். யார் ஒருத்தன் அர்த்த திருஷ்ணா, செல்வத்திலேயே பேராசை கொண்டவனாக இருக்கானோ, அப்பான்னு பார்க்கறதில்ல, குருன்னு பார்க்கறதில்ல, குழந்தைன்னு பார்க்கறதில்ல, எல்லாத்துக்கும் யார் ஒருத்தன் வெறும் கணக்கு பார்க்குறானோ, பணத்தை பார்க்குறானோ, பணம்னே பார்க்குறானோ, எல்லா விவகாரங்களையும் பணத்தை கொண்டு பண்ணுறானோ. தமகமச்சேஷ்டமவேஹினாஸ்ய பக்தம்,
தம் அதமச்சேஷ்டிதம் அகான்னு இருக்கீங்க. தமதமச்சேஷ்டம் அவேஹீனாஸ்ய பக்தம். அந்த மாதிரி ஒரு நீச்சமானதான சேஷ்டித்தத்தை கொண்ட செயல்பாடுகளை கொண்ட மனுஷனை பெருமாளினுடைய பக்தன் என்று அறியாதே, அவன் பெருமாள் பக்தனாக இருப்பதில்லை. தமதமச்சேஷ்டம் அவேஹீனாஸ்ய பக்தம் அசுபமதிரசத் பிரவருத்தி சக்தா சததமனார்ய குஷீல சங்கமத்தः அனுதின கிருத பாபபந்தயுக்தா புருஷ பசுர்ன ஹி வாசுதேவ பக்தா. யார் ஒருத்தன் அசுபமதியாய் நல்ல மனசு இல்லாதவனாய் அசத் பிரவருத்தி சக்தா நீச்சமான காரியங்களை பண்ணக்கூடியவர்களிடத்திலேயே நட்பு பாராட்டக்கூடியவர்களாய் சரியான காரியங்கள் அற்றவைகளிலேயே எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டவர்களாய் சததமனார்ய குஷீல சங்கமத்தா எப்பொழுதுமே நீச்சமானவர்களும் கெட்டதான குணம் கொண்டவர்களினுடையதான சேக்கையிலேயே மத்தாக அதில் ரொம்பவும் பெருமை கொண்டு மதம் கொண்டு அலையக்கூடியவர்களாய் அனுதின கிருத்த ஏதோ ஒரு அரசியல்வாதி ஒருத்தன் அவன் எப்படி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும், அவனோட கூட தான் ஃபோட்டோவை எடுத்து போட்டுண்டு அதில் பெருமையாக வேற பேசிக்கிறதுங்கிறது அதுதான் குஷீல சங்க மத்தாக. அனார்ய குஷீல சங்க மத்தக அதில் போய் மதம் கொண்டிருக்கிறது. அனுதின கிருத்த பாபபந்தயுக்தா ஒவ்வொரு நாளும் செய்யப்படக்கூடியதான பாப்பங்களினாலே கூடியவனாய் நித்தியம் அவனுக்கு பாப்பந்தான் ஏறின்னு இருக்கு. அனுதின கிருத்த பாபபந்தயுக்தா புருஷ பசு அவன் யாருன்னர் அவன் மனுஷ வடிவத்தில் இருக்கக்கூடியதான மிருகம் இல்லையோ. புருஷ பசுர் ஹி வாசுதேவ பக்தா அவன்லாம் வாசுதேவ பக்தனாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாசுதேவனிடத்திலே பக்தி வராது. அசுபமதிரசத் பிரவருத்தி சக்த சததமனார்ய குஷீல சங்கஸ்மத்தா அனுதின கிருத பாபபந்தயுக்தா புருஷ பசுர்ன ஹி வாசுதேவ பக்தா சகலமிதமஹம் ச வாசுதேவः பரமபுமான் பரமேஸ்வரः ஸ ஏகः இதி மதிரச்சலः பவத்யனந்தே ஹிருதயகதே வ்ரஜதான் விஹாய தூராத். எந்த ஒருத்தனுக்கு இந்த மாதிரியான எண்ணம் மனசிலே வந்து விட்டதோ அவனை விட்டு ரொம்ப தொலைவிலே போய் விடுடா யமதூதனே. யாருன்னார்? சகலமிதம் அஹம் ச வாசுதேவா இவை அனைத்துமே வாசுதேவன்தான். அஹம் ச வாசுதேவா நானும் வாசுதேவன்தான். எந்த வாசுதேவன்னார்? பரமபுமான் பரமேஸ்வரஸ் ஏக ஏவ அந்த எம்பெருமான் பரமேஸ்வரன் பரமபுமான் பரமாத்மா அவன் ஒருத்தந்தான். அந்த வாசுதேவன் தன்னுடையதான சத்தாவை எங்கும் கொண்டிருக்கக்கூடியதான எல்லா இடத்துலேயும் வியாபித்திருக்கக்கூடியதான அந்த வாசுதேவன் தான். இவை அனைத்தும் நான் தான் வாசுதேவன், நானும் வாசுதேவனும் வேற இல்லை. எம்பெருமானினுடைய சர்வ வியாபித்வத்தை இப்படி யார் ஒருத்தன் அறிந்து கொண்டிருக்கின்றானோ அவன் ஏகா அந்த வாசுதேவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாய் தனியொருவனாய் அவன் பரமாத்மாவாக இருக்கின்றான்கிறதான பரம தத்துவத்தை யார் அறிந்து கொண்டிருக்கின்றானோ இதிமதிர் அச்சலா பவத்யனந்தே இப்படி யாருக்கு அச்சலா மதி இருக்கிறதோ அச்சலா மதிஹி அசைவில்லாத நம்பிக்கை இருக்கிறதோ புத்தி இருக்கிறதோ அல்லது இதி மதிஹி அஸ்ய யாரிடத்தில் அச்சலா பவத்யனந்தே ஹிருதயகதே வ்ரஜதான் விஹாய தூராத் அப்படி எம்பெருமானிடத்தில் உறுதியான எண்ணத்தை கொண்டு இருக்கக்கூடியதான அவர்களை ரொம்ப யார் ஹிருதயத்தில் கொண்டிருக்கிற பொழுது அந்த மாதிரியான ஆசாமிகளை தான் விகாய தூராத் அந்த மாதிரியானதான பாகவதர்களை அந்த மாதிரியானதான அடியார்களை ரொம்ப தொலைவில் விட்டுவிடு. அங்கெல்லாம் உனக்கும் எனக்கும் இடமில்லை, பிரவேசத்திற்கு இடமில்லை. சகலமிதமஹம் ச வாசுதேவः பரமபுமான் பரமேஸ்வரः ஸ ஏகः இதிமதிரச்சலா பவத்யனந்தே ஹிருதயகதே வ்ரஜதான் விஹாய தூராத். கமலநயன வாசுதேவ விஷ்ணோ தரணிதராச்யுத சங்கசக்கரபாணே பவசரணமிதீரயந்தி ஏவைத்யஜ பட்டதூரதரேண தான் அபாபான். யார் ஒருத்தனும் பெருமானுடையதான நாமாக்களை எல்லாம் கமலநயனே தாமரை கண்ணா வாசுதேவா விஷ்ணுவே தரணிதரா பூமியை எடுத்து வந்தவனே அச்சுதனே சங்கசக்கரபாணே இப்படி சங்கசக்கராதிகளான ஆயுதங்களை ஏந்தியவனே பவசரணமிதீரயந்தியே வை நீயே எனக்கு சரணமாய் புகழாய் எனக்கு ஒரே ரக்ஷகனாக இரு என்று யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவனுடைய திருநாமாக்களை உச்சரித்து கொண்டிருக்கிறார்களோ தியஜ பட தூரதரேண தான் அபாபான் அந்த மாதிரியான பாப்பம் சம்பந்தமே இல்லாததான அவர்களை விட்டு விடுவாயாக.
ரமாதை தரங்க பூரமணங்கிறதான ஸ்லோகத்தில் இதே அர்த்தத்தை காண்பிக்கிறார். அந்த இடத்துல யமவஷ்யதா கதம் அப்படின்னு இருக்கிற நதஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதா. அவனுக்கு யமனுக்கு வசமே ஆக மாட்டான். அவன் யமவஷ்யதா யவனுக்கு வசப்பட்டு அவனுடைய யாத்தனைகளை எல்லாம் அடைய போகிறாங்கிறது எங்கிறன்னு சொன்னார். அது இந்த ஸ்லோகத்தினுடையதான தாக்கம்தான். கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதராச்சுத சங்கச்சக்கரபாணே பவசரணமிதீரயந்தி ஏ வை त्यजभटदूरतरेण तान् पापान् वसति मनसि यस्य सोऽव्ययात्मा पुरुषवरस्य न तस्य दृष्टिपाते तव गतिरथवा ममास्ति चक्रप्रतिहतवीर्यबलस्य सोऽन्यलोक्यः. யாருடையதான மனசிலே எம்பெருமான் இருக்கிறானோ வசதி மனசி யஸ்ய சோவ்யயாத்மா, அவ்யயாத்மாவான அழியாததான எம்பெருமானானவன், நித்தியனான சாஸ்வதனான எம்பெருமான், சனாதனனான பரமாத்மாவானவன், எந்த ஒரு புருஷ வரஸ்ய எந்த எம்பெருமான் அந்த மாதிரியானவன் எந்த ஒரு மனுஷனுடைய மனசில் இருக்கானோ ந தஸ்ய திருஷ்டி பாத்தே தவ கதிரதவாஹ மமாஸ்தி. அவனுடையதான கண் பார்வைப்படுற இடத்துல கூட உனக்கோ எனக்கோ வேலை இல்லை. அந்த எம்பெருமான் ஹிருதயத்தில் கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதனினுடையதான கண் பார்வைப்படுற இடத்துல கூட நீ நானும் இருக்க முடியாதுடாப்பா. திருஷ்டி பார்த்தே தவ கதிரதவா மமாஸ்தி சக்கர பிரதிஹத வீரிய பலஸ்ய சோன்யலோக்கியா. ஏன்னார் நீ நானும் சக்கர பிரதிஹத வீரிய பலால், அதாவது பெருமாளினுடைய சக்கரத்தினாலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரியத்தையும் படையையும் கொண்டவர்கள் நாமோ. அது பெருமாள் சக்கரம் வந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான நமக்கு அவனுடைய திருஷ்டி பாத்தத்தில் என்ன அவனுக்காக பெருமாள் சக்கரத்தை கொடுத்து அனுப்புவார், அவனுக்காக எம்பெருமானே ரட்சணம் பண்ண வருவார். அவனுடைய பார்வைப்படுற இடத்துல கூட உனக்கு எனக்கு வேலை இல்லை. அவன் சஹா அந்நிய லோக்கியா, அவன் வேறு ஒரு லோகத்தை சார்ந்தவன். அவன் நம்ம யமலோகத்துக்கு வர வேண்டியவன் இல்லை, அவன் விஷ்ணுவாதி லோகங்களுக்கு போக வேண்டியவன் அப்படின்னு சொல்லி முடித்தான். உடனே கலிங்க உவாச்ச அப்படின்னு கலிங்கன் சொன்னான். என்ன சொன்னார்? இதி நிஜபட சாசனாய தேவோ ரவிதனயஸ்ஸ கிலாஹ தர்மராஜா மம கதிதமிதம் ச தேன துப்யம் குருவர சம்யகிதம் மயா பிச்சோக்தம். இப்படி தன்னுடையதான பட்டனுக்கு யமனானவன், சூரியபுத்திரனான யமனானவன் இந்த விஷயங்களை சொன்னான். அப்படிங்கிறத உனக்கு நான் ஸ்பஷ்டமாக சொன்னேன். யார்? குருவர, ஹே பீஷ்மாச்சாரியரே உமக்கு இதை நான் சொன்னேன். அதனால் எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் சகல கல்யாண குணங்களும் கொண்ட இடம். எந்த துர்குணம் இருந்தாலும் எம்பெருமான் இருப்பதில்லை. அந்த எம்பெருமான் இருக்கக்கூடியதான இடத்துல யமனினுடையதான சம்பர்க்கம் இருப்பதில்லை அப்படிங்கிறத சொன்னானாம். உடனே பீஷ்மாச்சாரியார் அதை முடிக்கிறார் நகுலனுக்கு. நகுலைத்தன் ஸ்ரீ பீஷ்மவாச்ச நகுலைத்தன் மம ஆख्यातं பூர்வம் தேன த்விஜன்மனா கலிங்கதேஷாத் அபியேத்ய பிரீத்தேன சுமஹாத்மனா. கலிங்க தேசத்திலே வந்ததான அந்த பிராமணனான காலிங்கனாலே இந்த விஷயமானது எனக்கு சொல்லப்பட்டதுராப்பா நகுலா. மமாப்யேதத் யதா நியாயம் சம்யக்வத் ச தவோதிதம். நானும் இந்த விஷயத்தை கேட்டதை உனக்கு அப்படியே சொல்லியிருக்கிறேன். யதா என்னன்னார்? விஷ்ணு மிருத்தே நான்யத்ராணம் சம்சார சாகரே. விஷ்ணுவை விட்டுவிட்டு இந்த சம்சார சாகரத்தில் எம்பெருமான் ஒருத்தனை விட்டுவிட்டால் இதை கடப்பதற்கு வேறு ஒரு வழியும் இல்லைங்கிறது தான் விஷயம்னார். அதனால் அவர் சொல்லி முடிக்கிறார் பீஷ்மாச்சாரியார் நகுலனிடத்தில். கிங்கரா பாஷதண்டாச்ச நயமோ நச்ச யாத்தனாஹ சமர்த்தாஸ்தஸ்ய யஸ்யாத்மா கேசவாலம்பன சதா. எவனுடையதான ஆத்மாவானது எப்பொழுதுமே கேசவனை பற்றி இருக்கின்றதோ கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன. கேசவனிடத்திலே பற்றி கொண்டதான மனசை கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் யமகிங்கரர்களோ யமனினுடையதான பாஷதண்டமோ அல்லது யமனே தானோ அல்லது யமன் கொடுக்கக்கூடியதான யாத்தனைகளோ அது எதுவுமே இவர்களை ஒன்றுமே பண்ணாது. சமர்த்தாஸ்தஸ்ய நச்ச சமர்த்தாக. யமனோ யமகிங்கரர்களோ யமனினுடையதான பாஷமோ யமனினுடையதான யாத்தனைகளோ அவர்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அவர்கள் எம்பெருமானிடத்திலேயே செலுத்திய மனசுடையவர்களாக இருக்கிறார்களோ அப்படிங்கிறது தான் பரமசாரம் நான் காலிங்கன்டேர்ந்து தெரிந்து கொண்டதுங்கிறத பீஷ்மாச்சாரியார் காண்பித்தார் நகுலனுக்கு. அதை சொல்லி முடிக்கிறார் பராசரர். ஸ்ரீ பராசர உவாச்ச ஏதன்முனே சமாख्यातं கீதம் வைவஸ்வதே நயத் त्वत्प्रश्नानुगतं सम्यक् किमन्यच्छ्रोतुमिच्छसि. இப்படி உனக்கு வைவஸ்வதன் யமனாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விஷயம் உனக்கு இப்பொழுது சொல்லப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு பதிலாய் விஷ்ணுவினுடையதான, அதாவது யம யாத்தனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டாய். அதற்கு யமனினுடையதான வார்த்தைகளே நாம் சொன்னோம். என்னிடத்துல வராமல் இருக்க முடியாது, நான் போக மாட்டாத இடம்லாம் எதுன்னு அவன் சொன்னான்.
அதனால் எம்பெருமானிடத்திலேயே செலுத்திய மனசு உடையவனாய், எம்பெருமான் மனசில் இருக்கணுமானா அதற்குரியதான சகல கல்யாண குணங்களையும் கொண்டிருக்கக்கூடியவனாய், கொஞ்சம் கூட தோஷ குணத்திற்கு இருப்பிடம் இல்லாதவனாய், வர்ணாசிரம தர்மானுகிரீதமானதான கர்மாக்களை பண்ணுவனாய், நல்லவர்களிடத்திலே நல்ல புத்தியை கொண்டிருக்கக்கூடியவனாய், பிரியஹிதமான வார்த்தைகளை பேசுபவனாய், நிஷ்டுரமானதான வார்த்தைகளை பேசாதவனாய், அஹிம்சையையே கொண்டிருக்கக்கூடியவனாய், சகலவிதமானதான துஷ்சரித்திரங்களிலிருந்தும் ஓய்ந்தவனாக இருக்கக்கூடிய இடத்துல எம்பெருமான் தானே வந்து சேருகின்றான். அந்த இடத்துல யமபட்டர்கள் வருவதில்லை. அதனால் யமயாத்தனைகள் இல்லாமல் இருப்பதற்கு எம்பெருமானையே மனசிலே கொண்டிருக்க வேண்டுங்கிறதான உன்னுடைய கேள்விக்கு பதிலாக சொன்னேன். தொத் பிரஷ்னானுகதம் சம்யக் கிமன்யச்ரோதும் இச்சசி. இதற்கு மேலே நீ என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னு கேட்கிறார். அது இந்த அத்தியாயம் முடியறது ரொம்ப அற்புதமானது, அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் திருப்பி 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 கேட்கறதுனால நம்மள்கிட்டையும் நமக்கு தெரியும் எத்தனையோ விதமானதான துர்குணங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் துர்குணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறோம், பெருமாளை கொண்டாடுறோம், பெருமாளே எல்லாமே இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அழுக்கு இருக்கிற இடத்துல ஒரு ஹம்சம் வந்து சேராதுமாலே போலே அந்த எம்பெருமான் வரமாட்டான். அதையும் நாம் போக்கிக்கணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த தோஷங்களை எல்லாம் விட்டோமானால் எப்பொழுதுமே கமலநயன. இந்த ஸ்லோகம் அந்த 33வது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமானது. கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதராச்சுத சங்கச்சக்கரபாணே பவசரணமிதீரயந்தி ஏவை தியஜபட தூர தரேண தான பாபான் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு பகவன் நாம சங்கீர்த்தனத்தினாலே சுத்தமான மனசுடையவர்களாய், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்ட நல்ல குணங்களை கொண்டவர்களாய், போக்கடிக்கப்பட்டதான தோஷங்களை கொண்டவர்களாய், எம்பெருமானுக்கு உசிதமானதான ஹிருதயமாக நம்மளுடையதான ஹிருதய வாசஸ்தானமாக நம்முடைய ஹிருதயத்தை ஆக்கி கொண்டால் யம பட்டர்களோ யமனோ பாசமோ யம யாத்தனைகளோ நமக்கு இல்லைங்கிறதான பெரும் உண்மையை காண்பிக்கக்கூடிய இதுக்கு யம கீதான்னு பெயர். அத்தியுதமானது. இதை தெரிஞ்சுண்டு யதாசக்தி, இது யம ஸ்தோத்திரம் இல்லை, பெருமாளுக்கான ஸ்தோத்திரம் இல்லை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பெருமாளிடத்திலே மனசை செலுத்தி இருப்போம்னு சொல்லி இந்த வாரம் நிறுத்தி கொள்ளுகிறோம். அடுத்த வாரம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நடக்கட்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.